ஒரு மலர் ஒரு முறைதான் மலரும் என்று சொல்வார்கள். அது மலர். ஆனால் நாம் மலர்ந்து உடனே வாடும் மலர் அல்ல. நம்முடைய மனம் என்பது எப்போதும் மலர்ந்தே இருக்கக்கூடியது. அந்த மனம் மலர்ந்திருக்கிற போது முகமும் மலர்ச்சியாகவே இருக்க வேண்டும். அப்படி மனமும் முகமும் மலர்ச்சியாக இருக்கிற, முகம் மலர்கிற நட்பையெல்லாம் நாம் வெறுத்துவிட்டு அகம் மலர்கிற நண்பர்களாக கூடியிருக்கிறோம் தமிழின் பெயரால், நட்பின் பெயரால். ஆகவே இப்போது நாம் காலை நிகழ்ச்சியிலேயே நம்முடைய சிறப்பு விருதாளர் நம்முடைய பாவலர் ஐயா சொன்ன ஒரு வரியை மட்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே யாரை பின்பற்றுகிறோமோ இல்லையோ, நமக்கு இரு கண்கள் என்பது போல இருவரை பின்பற்றினால் நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்மை சாராமல் விட்டு விலகி இருப்பவர்களும் கூட ஒரு நன்மையையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்ல வாழ்க்கையையும் பெற முடியும் என்பதற்கு அடையாளமாக ஒன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து அறச்சிந்தனைகளோடு அறிவியல் சிந்தனைகளையும், அறிவியல் சிந்தனைகளோடு அரசியல் சிந்தனைகளையும், அரசியல் சிந்தனைகளோடு வாழ்வியல் சிந்தனைகளையும், இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு நீங்கள் கல்லூரிகளிலே பிரித்து பிரித்து படிக்கிறீர்களே, வேதியியல், இயற்பியல், பொருளியல், வணிகவியல், கணிப்பொறியியல் என்றெல்லாம் இத்தனைகளையும் ஒரு மனிதன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி எழுதினான் என்று ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்த்தால் போதும். நீங்கள் எத்தனை நூல்களை படித்தாலும் உங்களுக்கு முழுமை கிடைக்காது. ஆனால் திருக்குறள் என்ற ஒற்றை நூலை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையும் முழுமை பெறும், உங்களுடைய அறிவும் முழுமை பெறும், உங்களுடைய ஆற்றலும் முழுமை பெறும். அப்படிப்பட்ட வள்ளுவனை கொண்டாடுகிற நாம் தான் வள்ளுவரின் சிந்தனைகளுக்கெல்லாம் செயல் வடிவமாக செயல்படுத்தி காட்டுகிற ஒரு பேர் ஆளுமையாக நம் தமிழகத்திலே பிறந்த ஒரு மாமனிதன். எப்போதுமே இந்திய போராட்ட, சுதந்திர போராட்ட, விடுதலை போராட்ட வரலாறு என்று சொன்னால் எங்கே ஒரு சாதிய உணர்விற்காக, எங்கே ஒரு மத உணர்விற்காக ஒரு வெள்ளையனையோ அல்லது ஒரு இஸ்லாமியனையோ சுட்டு கொன்றவனை மட்டுமே நாம் தேச தலைவர்களாக, விடுதலை போராட்டர்களாக இத்தனை காலமாக வரலாற்றில் படித்து வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தமிழகத்திலே, நம்முடைய குடும்பத்திலேயே, நம்முடைய பக்கத்து வீடுகளிலேயே, நம்மளுடைய பக்கத்து தெருக்களிலேயே வாழ்ந்த மறைந்த அந்த விடுதலை தியாகிகளை, போராட்ட வீரர்களை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு, மறுக்கப்பட்ட வரலாறு. ஆகவே நம்மை சார்ந்த, நம் தமிழகத்தை சார்ந்த எத்தனை இஸ்லாமிய பெருமக்கள், எத்தனை இந்து மத பெரியவர்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் எத்தனை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், இது மதம் என்பதெல்லாம் ஒரு சாதாரண அட்டை. நம்முடைய பாரதிதாசன் சொல்வார், மதங்கள் மனிதனின் மாற்று சட்டைகள் அப்படிம்பாரு. அப்பப்போ சட்டையை மாற்றி மாற்றி போட்டுக்கிற மாதிரி தான். அதனால் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதேம்பாரு. அதுபோல் மதங்களை மறந்து அல்லது மதங்களை துறந்து மனிதத்தை நிலைநாட்டுகிற நாம் மனிதர்களாக வாழ வேண்டும். இந்து என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள், இஸ்லாமியர் என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தால் எத்தனை பேர் வருவார்கள். ஆனால் அத்தனை பேரும் மனிதர்களாக இருக்கிறார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு தான் எங்கெங்கு காணினும் வள்ளுவமே என்ற இன்றைக்கு கருத்தரங்கத்தின் மிகப்பெரிய தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, மிகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய ஒரு வரலாற்று மாற்றத்தை உருவாக்கி இன்றைக்கு நம்முடைய வள்ளுவன் சொன்ன எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டிய அந்த பகுத்தறிவு பாவலன் நம்முடைய தந்தை பெரியாரையும், நாம் வள்ளுவனையும் பெரியாரையும் 2 கண்களாக நினைத்து வாழ்வோமேயானால், எதையும் படிக்கிற போது அந்த பார்வைகளோடு பார்ப்போமேயானால், எதையும் பேசுகிற போது அவர்களின் பார்வையோடு பேசுவோமேயானால், எதையும் எழுதுகிற போது அவர்களுடைய சிந்தனையோடு எழுதுவோமேயானால் நாம் சிறந்த மனிதனாக வாழ்ந்தோம் என்று சொல்வதை விட சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறவர்களாக வாழ்ந்தோம் என்பது தான் நமக்கு மிகப்பெரிய சிறப்பு. நான் நல்லவனா என்பது பெரிதல்ல, நான் எத்தனை நல்லவர்களை உருவாக்கி இருக்கிறேன் என்பது தான் என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு. ஆகவே தான் நான் எழுதுகிற போது கூட ஒரு வரியில் சொல்லுவேன்,
அழுது கொண்டே பிறந்தவன், தான் அழுது கொண்டே பிறந்தவன் இறக்கும்போது பலரை அளவைத்து செல்வானேயானால் அதுதான் அவன் வாழ்ந்ததின் அடையாளம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே ஓரெழுத்து தான் வேறுபாடு. அங்கே உயிர்மை இருக்கிறது பிறப்பு என்று, இங்கே இறப்பு என்று உயிரெழுத்து இருக்கிறது. இதற்கு இடையிலே மெய்யாக நாம் வாழ்வோம் என்பது சிறப்பு என்ற ஒன்றில் தான் இருக்கிறது. அந்த சிறப்பு என்பது எல்லோருக்கும் நல்லறிவு ஊட்டுகிறவர்களாக, விளிம்பு நிலை மனிதர்களை கைகொடுத்து தூக்கி விடுபவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை, யாரும் எதிலும் எதற்கும் யாருக்கும் குறைவானவர்கள் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்று, எல்லோரும் நம்மவரே, அதிலும் நாம் எல்லோரும் நல்லவர்களே என்ற நம்பிக்கையை நமக்குள் விதைத்த வள்ளுவனையும் தந்தை பெரியாரையும் கொண்டாடி அந்த இரண்டு சிந்தனைகளையும் மிகச்சிறப்பாக கொண்டெடுத்து செல்லுகின்ற தேனி வையை தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனரும் தலைவரும் குரல் மாமணி என்று விருது பெற்றவரும் ஏறத்தாழ 2000 திருமணங்களை, சுயமரியாதை திருமணங்களை தமிழ் முறை திருமணங்களாக நடத்தி வைத்த மிகப்பெரிய ஆளுமை அவர். என்னுடைய நண்பர் என்று சொல்லுவது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. எனக்கு அவர் நண்பர் என்று சொல்வதை விட அவர் எனக்கு நண்பர். அந்த ஆளுமைகளோடு இருப்பதாலேயே நம்முடைய சிந்தனைகள் வீரியம் பெறுகிறது. ஆகவே தான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த தளத்தில் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு 5 பெரும் பேச்சாளர்கள் தங்களுடைய சிந்தனைகளை பதிய வைத்திருக்கிறார்கள். அதை பதிய வைக்க வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் வரவேற்று மகிழ்வதில் நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பாக நான் என் பணியை செய்து அவர்களின் உரைக்கு வழிவிட்டு நான் திரையாக நில்லாமல் விலகி நிற்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. தயவுசெய்து வாய்ப்பை கூர்ந்து கவனிங்கள். உங்களுக்குள் சில மாறுதல்கள் விளையும். நீங்களே மாற்றத்தை விளைவிக்கிற பெரியாராக நீங்களும் வளருவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை கருத்தாளர் இப்போது நம்முடைய உரையாற்ற இருக்கிறார். என்னை இம்மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட என் அன்னை தந்தையையும், மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவழச் செய்த என் ஆசான்மார்கள், திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும், செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களையும், சொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்களையும், முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தமிழையும் ஒரு சீரப் பணிகின்றேன் உவந்து. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பெருமக்களே, நட்பு தமிழ் வட்டம் நடத்துகின்ற 5ஆம் ஆண்டு ஐம்பெரும் விழாவில் கூடியிருக்கின்ற பேராளுமை மிக்க பெரியோர்களே, இந்த இனிய நிகழ்வினுக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற நட்பு தமிழ் வட்டத்தின் நிறுவனர் தலைவர், மதிப்பிற்குரிய புதிய சிந்தனையோடு இலக்கியங்களை அணுகக்கூடியவர், தான் அந்த எந்த புதிய சிந்தனைகளையெல்லாம் தெரிந்து கொண்டோமோ அதை மிகச் சரியாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு மிக்கவர், தான் பயணித்து வருகின்ற பல்வேறு தளங்களிலும் மிகச்சரியாக இலக்கிய விதைகளை விதைத்து வருகின்ற ஒரு முகம் அல்ல 6 முகம் ஐயா அவர்கள். அப்பொழுதுதான் அதை சரியாக விதைக்க முடியும் என்று அழகாக பெற்றோர் பெயர் வைத்திருக்கிறார்கள். நான் 6 முகத்தில் ஒரு முகம், இளங்குமரன் என் பெயர். அன்பிற்குரியவர்களே, இந்த இனிய நிகழ்வில் முனைவர், பேராசிரியர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், இனிமையாக எளிமையாக பேசி பழகக்கூடிய பண்பாளர், மதிப்பிற்குரிய இந்த நட்பு தமிழ் வட்டத்தின் செயலாளர் நாசர் ஐயா அவர்கள், எழுத்தாளர், கவிஞர், வழக்குரைஞர் ஆசித்தம்பி ஐயா அவர்கள், இணை செயலராக இருக்கின்ற கவிஞரும் எழுத்தாளருமான மணிமாறன் ஐயா அவர்கள், இந்த நட்பு தமிழ் வட்டத்திற்கு புரவலராக இருக்கின்ற பரமானந்தம் ஐயா அவர்கள், சட்ட ஆலோசகராக இருக்கின்ற அறிவானந்தம் ஐயா அவர்கள். நிறைய சொன்னால் இதிலேயே நேரம் எடுத்துரும். ஆகவே இப்படியெல்லாம் நிறைய பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறார் ஐயா அவங்க. தமிழ் இயக்கம் மதுரை மாவட்டம், தொல்காப்பியர் மன்றம் மதுரை, நற்றமிழ் புலனம், விருதுநகர் கிங்டம் சுழற்சங்கம், பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம், வையை தமிழ்ச்சங்கம், உலக தமிழ் கூடல், ஜெய ஜானகி அறக்கட்டளை, விருதுநகர் வாசகர் வட்டம் உள்ளிட்ட பேராளுமைகள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிறீர்கள். அந்த
அமைப்புகளில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். இன்றைய நிகழ்வு இனிமையான நிகழ்வு. காலையிலிருந்து இதுவரை மிகச் சரியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் தொய்வில்லாமல் சலனமில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு. எங்கெங்கு காணினும் வள்ளுவமே இது தலைப்பு. எங்கெங்கு காணினும் வள்ளுவமே இது தலைப்பு. வள்ளுவம் யாருக்காக எழுதப்பட்டது? வள்ளுவம் யாருக்காக எழுதப்பட்டது? பண்டிதர்களுக்காகவா, புலவர்களுக்காகவா, அறிஞர்களுக்காகவா, தமிழர்களுக்காகவா, அல்லது தமிழகம் சார்ந்து இருக்கின்ற பிற மாநிலத்தவர்களுக்காகவா? இப்படி பல்வேறு சிந்தனைகளோடு அதை அணுகுகின்ற பொழுது மிக தெளிவாக வள்ளுவன் வரையறுத்த சிந்தனையில் அது மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. வள்ளுவம் என்பது மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. எந்த ஒரு மதத்தவருக்குமான நூல் அது அல்ல. எந்த ஒரு சாதியினருக்குமான நூல் அது அல்ல. எந்த ஒரு மொழியினருக்குமான நூல் அது இல்லை. அது எந்த ஒரு இனத்தவருக்குமான ஒரு நூல் அது அல்ல. அதுதான் தலைப்பு நமக்கு வலியுறுத்துகிறது. எங்கெங்கு காணினும் வள்ளுவமே. உலகத்தின் நீங்கள் எந்த மூளைக்கு சென்றாலும் அங்கே வள்ளுவம் இருக்கும். சொல்வார்கள், இதில் தமிழ் என்ற சொல்லே இல்லை என்று சொல்பவர் உண்டு. தமிழ் என்ற சொல் அவருக்கு தேவையில்லை. அவர் காலத்தில் இந்த மண்ணில் தமிழை தவிர வேறு மொழிகள் இல்லை. எனவே உணர்த்த வேண்டிய தேவை அவருக்கு இல்லை. ஆகவே தமிழில் இல்லை என்றாலும் அது தமிழில் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் அதை உலக நோக்கோடு சிந்தித்து எழுதியிருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம். உலக மானுடத்திற்காக எழுதப்பட்ட அந்த நூல் இன்றைக்கு பல சமயத்தவர்கள் அதை முன்னின்று எடுக்கிறார்கள். ஒரு புறம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணில் இந்து மதம் என்ற ஒரு மதம் கிடையாது. இஸ்லாம் மதம் என்ற மதம் இந்த மண்ணில் கிடையாது. கிறிஸ்தவம் என்கின்ற மதம் இந்த மண்ணில் கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன் இந்த மண் முழுமைக்குமாக இருந்தது தமிழ் மட்டுமே. தமிழ் மட்டுமே. குமரி கண்ட தமிழர்கள் குமரியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையாக புலம்பெயர்கின்ற பொழுது இந்த மண்ணில் பல்வேறு பகுதிகளில் அடைந்திருக்கின்றனர் என்பது வரலாறு. அப்படி என்றால் இந்த மண்ணுக்கு உரியதுதான் திருக்குறள் என்று முடிவு செய்து விடலாமா என்றால் அந்த சிந்தனைக்கு வள்ளுவன் ஓரிடத்திலும் கூட வரவில்லை என்பதை அதை ஆழ்ந்து நுண்மான் நுழைவுலத்தோடு தேர்ந்து பார்க்கின்ற பொழுது அவன் முடிவாக சொல்கிறான். மனிதர் என்றால் என்னவெல்லாம் இருக்கும், என்னென்ன தேவைகள் இருக்கும். மனிதன் என்றால் காதல் இருக்கும், திருமணம் இருக்கும், குழந்தை பிறப்பு இருக்கும், அன்பு இருக்கும், விருந்து இருக்கும், சுற்றத்தார் இருப்பார்கள். அந்த அப்படி இருக்கின்ற அந்த குடும்ப பகுதியில் ஊர் இருக்கும், நாடு இருக்கும். நாட்டை ஆள்வதற்கு மன்னர்கள் இருப்பார்கள், அமைச்சர்கள் இருப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த திருமணம் என்ற நிலையில் குழந்தைகள் இருக்கும். அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய பொருளியல் இருக்கும், பொருளியல் தொடர்பான தேடல் இருக்கும். இது இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் யாராவது எங்காவது இருக்கிறார்களா என்று எண்ணி பாருங்கள். இப்படி இல்லாத மனிதன் என்றைக்கு ஒருவன் இந்த மண்ணில் முளைக்கிறானோ அப்பொழுது திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு சொந்தம் என்று அப்பொழுது பேசலாம். அப்பொழுதும் கூட மனிதர்கள் இல்லாத சில இடங்களுக்கும் மனிதனாக மாற்றுவதற்கு அந்த குறள் தேவைப்படும். இதுதான் செய்தியாக இருக்கிறது. எங்கெங்கும் காணினும் வள்ளுவமே. ஐயா அவங்க 5 பேர் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற தலைப்பை அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறு செய்தியை கூட தொட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மிக எச்சரிக்கையோடு பேச வேண்டியது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேர்த்தியான தலைப்பில் 5 பெருமக்கள் உரை வழங்க வந்திருக்கிறார்கள். அவர் வள்ளுவர் காலத்தில் இன்றைக்கு பிறப்போடு அவரை தொடர்புபடுத்தி, வாழ்கின்ற மனித இனத்தின் பிறப்போடு தொடர்புபடுத்தி, இவர் எங்களுடைய அந்த வேதங்களுக்கு சொந்தமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கும்
அந்த காவி சாயம் பூசுகின்ற நிலை தற்பொழுது நடைபெற்று இருக்கிறது, நடைபெற்று வருகிறது, நான் பார்க்கிறோம். அங்கே ஒரு வள்ளுவத்தை தேடுகின்ற பொழுது ஓர் இடத்தில் ஒரு புள்ளி வைக்கிறார். அகம் குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி கண்டனையரேனும் புறங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து என்று சொல்வார். இப்படி சொன்னால் விளக்கம் சொல்லணும். குன்றின்னா குன்றிமுத்து, குன்னிமுத்துன்னு சொல்லுவோம், பலருக்கும் தெரியும். தங்கத்தை எடை போடுறது கூட அந்த குன்னிமுத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு குண்டுமணி அளவு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுமணி, குன்றி, குன்றிமுத்து இது பூரா இந்த குண்டுமணியை சேரும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பகுதி சிவப்பாக இருக்கும், ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு கருப்பாக இருக்கும். வெளியே பார்த்தா சிவப்பாக இருப்பான், அந்த மாதிரி உடையெல்லாம் போட்டுட்டு இருப்பான். அவனை நம்பாத, உள்ள முழுமைக்கும் கருமையாக இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போயிருப்பார் அந்த குறளிலே. 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மண்ணில் என்ன நடக்கும் என்று தெரிந்து வைத்து சொல்லியிருக்கிறார் என்றுதான் நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு என்னென்னவெல்லாம் தேவை? திருக்குறளை சரியாக கையில் எடுத்து படித்தவர்கள் தாக்கம் ஏற்படாமல் இருக்க முடியாது. அது திருக்குறளை தொடர்ச்சியாக படிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். இயல்பாக சராசரியாக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருக்குறள் தொடர்பாக முற்றோதல் நடைபெற்று வருகிறது. அதை ஒப்பிக்கிறார்கள், பேசுகிறார்கள். இந்த பேச்சு ஒப்புவித்தல் என்பதை தாண்டி வாழ்வியலில் கடைப்பிடித்தால் அவர் தெய்வ நிலையை எய்த முடியும் என்பதுதான் வள்ளுவத்தின் முடிந்த முடிவு. நீ மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளுவத்தின் முடிவு. அதில் உள் சென்று நாம் தேடலாம். அப்படியான அந்த வள்ளுவம் நம்மை வந்து அடைவதற்கு 1800 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். நிறைய மறைபொருள் உள்ளே இருக்கிறது. இந்த திருக்குறளை தேர்ந்து படிக்கின்ற பொழுது ஏற்பட்ட தாக்கம் என்று சொன்னோம். அப்படி தாக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள், பல அறிஞர்கள் இருக்கிறார்கள், பலர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள், பல வெளிநாட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த திருக்குறள் தமிழனால் எடுத்து பேசுவதற்கு முன்பாக, படிப்பதற்கு முன்பாக வெளிநாட்டவர் ஒருவர் வந்து பார்த்து இந்த திருக்குறளின் பெருமைகளை எல்லாம் படித்து வியந்து அவர் பிற மொழிகளில் மொழிபெயர்த்ததற்கு பின்புதான் இந்த மண்ணில் இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்பதையே நாம் உணர்ந்திருக்கிறோம். நமக்கு சொல்லித் தருவதற்கு யார் தேவைப்படுகிறது என்றால், வெளிநாட்டவர் வந்து சொன்னால்தான் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு பிற்போக்குத்தனமான மனநிலை நமக்குள்ளே இருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் ஐயா அழகாக சொன்னாங்க முன்னிலை உரையில். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னால் கேட்பாருன்னா கேட்க மாட்டார். காவல்துறையில் வந்து 2 உதச்சாத்தான் கேட்பார். பக்கத்தில் அடுத்த வீட்டில் அல்லது ஏதோ சின்ன சத்தம் சிக்கல் ஏதோ ஓடிட்டு இருக்கும். நீங்கள் போய் சொல்லுங்கள், இப்படி இருக்காதையான்னு சொல்லுங்கள், வேலையை பார்த்துட்டு போயா அப்படி சொல்லலாம். நேராக போய் காவல்துறையில் கொடுத்து ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு அவர் வந்து 2 உடு விட்டார்னா கேட்குறானா, ஈர்ங்கை விதிரார் அப்படிம்பார். எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான் இப்படி சொல்லணும் பழமொழியில். நேராக சொன்னோம்னா எச்சி கையில் காக்கா ஓட்ட மாட்டான், ஈர்ங்கை விதிரார் கொடிர் உடைக்கும் கூண் கையர் அல்லாதவருக்கு. அப்படியே இழுத்து பிடிச்சி ஓங்கி ஒரு குத்துனா மட்டும்தான் அவன் கேட்பான். அதுதான் தமிழனாக இருக்கிறான். இவன் குத்தினால் மட்டும்தான் கேட்பவனாக இருக்கிறான் என்று எண்ணுகின்ற பொழுது மனம் வருந்துகிறது, வெம்புகிறது, வெதும்புகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நமது அறிவியலை தொலைத்திருக்கிறோம், நமது வானியலை தொலைத்திருக்கிறோம், நமது மின்னியலை தொலைத்திருக்கிறோம், நமது உயிரியலை தொலைத்திருக்கிறோம். அத்தனையும் எங்கே இருக்கிறது என்று தேடினால் அது சங்க இலக்கியங்களுக்குள் புதைவாக புதைந்து கிடக்கிறது என்பது தெரியும். தமிழர்கள் இவர்களுக்கு 2 விழிகள் பார்வை பெற வேண்டுமென்றால் மிகச் சரியாக அந்த 2 விழிகள், ஒன்று தொல்காப்பியம், இன்னொன்று திருக்குறள். இந்த தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் எப்பொழுது நாம் சரியாக கையில் எடுக்க கற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு இந்த இனம் விழிப்புறும். இந்த இனம் விழிப்புறக்கூடாது என்பதற்காகவே திருக்குறளும் தொல்காப்பியமும் மறைத்து வைக்கப்பட்டது.
அப்படி மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் கூட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக இதையெல்லாம் வெளிக்கொணர்வதற்கு ஒருவர் வந்தார். அவர்தான் பெரியாராக இருக்கிறார். அதற்கு உரை எழுதி, திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பரிதிமால் கலைஞர். இந்த பரிமேலழகர் எழுதிய உரைதான் இன்று வரைக்கும் பெரிதாக பேசப்படுகிறது. ஒருவேளை அது வைணவம் சார்ந்து எழுதியிருக்கிறார் என்பது வேறு. பரிமேலழகரை தவிர வேறு யாராவது அதற்கு உரை எழுதியிருந்தால் இன்றும் கூட அது நம் கைகளில் சேர்ந்திருக்காது என்று எண்ண தோன்றுகிறது. இதுதான் உண்மையாக இருக்கிறது. அது உரை எழுதுவதற்கான சூழல் அவருக்கு எப்படி வாய்த்தது என்றால், காலந்தோறும் வேதியர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட சில முடிவுகள், சில மாற்றங்களில் இந்த தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதுகின்ற தன்மையும் ஒன்று. நேரடியாக போர்க்காலம் ஒன்று இருந்தது. போர்க்காலங்களிலே இவர்கள் நேரடியாக எதிரியை சென்று எதையும் செய்துவிட முடியாது. அப்படி அந்த எதையும் செய்துவிட இயலாத நிலையில் தன்னுடைய வேதாந்த கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு இன்னொரு புறம் கடத்த வேண்டும். கடத்துவதற்காக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட அந்த நூல்கள் அனைத்தும் தமிழ் இலக்கிய நூல்கள். அந்த தமிழ் இலக்கிய நூல்களுக்கு அவர்கள் எழுதியிருக்கின்ற உரை முழுக்க மறை சார்ந்த வேதங்கள் சார்ந்த பல நூல்களுக்கு அது உரை இருக்கிறது. அதனால் அது நிலைத்திருக்கிறது. அதையெல்லாம் களைய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. காரணம், நம்மிடம் கொடுத்து விட்டார்கள். சரியாக மணி 10 மணி துளிகள். காரணம், நம்மிடம் கொடுத்து விட்டார்கள். அதை எந்தெந்த வழிகளில் மக்களுக்கு பயனுறுவதாக நாம் ஆக்க வேண்டும் என்ற சிந்தனை களத்தில் நிற்க, அதற்கு தக வள்ளுவம் என்பது பேசுவதற்கல்ல, படிப்பதற்கல்ல, மேடை ஏறி முழங்கிவிட்டு இயல்பாக கடந்து செல்வதற்கல்ல, அது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய கருத்தரங்கில் ஓடி வந்துடலாம். அந்த இனிய கருத்தரங்கில் அவரவருக்கு உரிய ஒரு 5 பேராளுமைகள் தங்களுடைய தலைப்பிலே பேசுகிறார்கள். வள்ளுவமும் பாரதியும் என்ற தலைப்பில் கள்ளிக்குடி ஜாகிர் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வள்ளுவமும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பில் பேராசிரியர் அனார்கலி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வள்ளுவமும் பட்டுக்கோட்டையும் என்ற தலைப்பில் பேசுவதற்காக பேராசிரியர் கரிசல் தங்கமையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வள்ளுவமும் பெரியாரும் என்று பேசுவதற்காக பொறியாளர் நிதிஷ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வள்ளுவமும் பெண்மையும் என்று பேசுவதற்காக கி சர்மிளா அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். வள்ளுவத்தை படித்தால் தாக்கம் வரும். அந்த வள்ளுவத்தின் தாக்கத்தில் அடைபட்டு கிடந்தவர்கள் இந்த பெருமக்கள், எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட 5 இந்த இடத்தில் அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த 5 சாதாரணமான ஆட்கள் அல்ல, எளிதான ஆட்கள் அல்ல. பாரதியும் சரி, பாரதி 2 கோணங்களில் பார்க்கப்படுகின்ற நிலை இருக்கிறது. ஒன்று, திராவிட கருத்தியல் சார்ந்த நிலை ஒன்று இருக்கிறது. தமிழ் கருத்தியல் சார்ந்து ஒரு நிலை இருக்கிறது. அதற்குள் நாம் செல்ல வேண்டியதில்லை. புரட்சி கவிஞரை பொறுத்தமட்டில் பெரியாரை ஆசானாக ஏற்றுக்கொண்ட பெருமைக்குரியவர். அவர் வள்ளுவத்தை எந்த கோணத்தில் அணுகுகிறார் என்கின்ற நிலை இருக்கு. அவருக்கும் பாரதிதாசனுக்கும் வள்ளுவருக்குமான தொடர்பு நிலைகள் எப்படி இருக்கிறது என்பது ஒரு பக்கம். பாவேந்தரிடம் உதவியாளராக பணி செய்தவர் பட்டுக்கோட்டை என்பது பலருக்கும் தெரிந்த செய்திதான். ஆகவே பட்டுக்கோட்டை இந்த வள்ளுவத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது ஒரு புறம். 2000 ஆண்டுகளுக்கு பின் இந்த மண்ணில் வாராது வந்த மாமணியாக தந்தை பெரியார் அவர்கள் வந்தார்கள். இந்த கருத்தியலையெல்லாம், மூட கருத்தியலையெல்லாம் பின்னுக்கு தள்ள வேண்டும், இந்த தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விழிப்பு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நிலையிலே அவருடைய கருத்தியல் சிந்தனைகள் வைக்கப்பட்டது. அவரையும் தமிழ் தேசியம், திராவிட தேசியம் என்ற 2 கூறுபாடுகளில் பார்க்கின்ற பார்வைகள் இருக்கிறது. இது அப்பாற்பட்டவை. இந்த இடத்தில் வள்ளுவத்தில் பெரியார் எந்த அளவிற்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற நிலையிலே இங்கே பேசவிருக்கிறார்கள். வள்ளுவமும் பெண்மையும் நாங்கள் யாரு கூட ஒட்ட மாட்டோம். எப்பயுமே
தாய் வழி சமூகம் என்பது தனித்தே நிற்கும் என்று வள்ளுவத்தோடு பெண்மையை இணைத்து பேசுவதற்காக, பெண்ணை இணைத்து பேசுவதற்காக சர்மிளாமா அவர்கள். அன்பிற்குரியவர்களே, சரியாக ஒருவருக்கு 6 நிமிடம் 6 நிமிடத்துக்குள்ளே கட்டுரையை முடிச்சிடணும். அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கி பேசுகிறீங்க. ஆனால் கட்டுரையுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது வெளியே வந்துடணும். குறிப்பாக வள்ளுவமும் பாரதியும் என்ற தலைப்பில் கள்ளிக்குடி ஜாகிர் ஐயா அவர்கள். இன்றைய நாள் தேசிய நண்பர்கள் தினம். தேசிய நண்பர்கள் தினத்தில் நட்பு தமிழ் வட்டம் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி சங்கம் வைத்து தமிழை தரணி எங்கும் நிலைத்து நிற்கச் செய்து தமிழால் நம் அனைவரையும் இணைத்து நம் நட்பு வட்டத்தின் முதல் புள்ளியாக தலைமையேற்று எம் போன்றவர்களையும் தமிழை நேசிக்க கற்றுக் கொடுத்து கருத்தரங்கில் பங்கு கொள்ளவும் செய்த தமிழ் உறவுகளின் தலைவர், நம்மை வழிநடத்திடும் தமிழ் செம்மல் ஐயா நானா அவர்களுக்கும், இந்த இனிய கருத்தரங்கின் தலைவராக இருந்து எம்மை வழிநடத்தும் அன்பிற்குரிய பேராசான் புலவர் இளங்குமரனார் அவர்களுக்கும், பேரவையில் இனிதே தமிழ் உணர்வுடன் கலந்து மகிழ்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம். வள்ளுவத்தையும் பாரதியையும் பற்றி எனது உள்ளம் உள்வாங்கிய சில எண்ணங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பண்டைய தமிழ் மக்களின் வாழ்வியலை 2 அடிகளில் குறளாய் திருக்குறளாய் சொல்லி இன்று வரை உலகமெங்கும் நிலைத்து நின்று ஒலித்து கொண்டிருக்கின்ற உயர்ந்த சிந்தனை கருத்துக்களை வழங்கிய ஐயன் வள்ளுவரின் திருக்குறளின் தாக்கம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து நம்மோடு பயணித்த பாரதியை விட்டு வைக்கவில்லை என்பதை உங்களைப் போலவே நானும் அறிய ஆசைப்பட்டு தேடினேன். கிடைத்ததை கொண்டு கொடுக்கின்றேன். கொள்வோரும் கொடுப்போருமாய் இணைந்து மகிழ்வோம். வள்ளுவர் 2300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். பாரதியோ 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். வள்ளுவர் போலவே பாரதியை இந்த உலகம் கொண்டாடுவது என்ன காரணம் என்றால், வள்ளுவரின் சிந்தனைகளை பாரதி உள்வாங்கி எளிய வடிவில் காலத்தின் தேவைக்கேற்று கொடுத்து மகிழ்ந்ததுதான். நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு என்றார் ஐயன் வள்ளுவர். நல்லறிவு உடையோரின் நல்ல பண்புகளை உடையவரின் தொடர்புகளை மேற்கொள்வது, நல்ல அறிவுசார் நூல்களை படிப்பது என்றும் நல்ல நூல்களை கற்பது, நல்ல பண்புடையவர்களின் தொடர்பை மேற்கொள்வது போலும் என்று 2 வகையாக நான் பார்க்கிறேன். இப்படித்தான் வள்ளுவரையும் பாரதியை பார்த்திருப்பானோ என்கின்ற அளவிற்கு மீண்டும் மீண்டும் நான் சிந்திக்கின்றேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் ஐயன் வள்ளுவன். ஆம், உழவு ஒன்றுதான் உலகின் முதல் உழைப்பு. உலகமெக்களெல்லாம் மகிழ்ந்து கண்டு வணங்கி தொழ வேண்டிய ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால், இந்த உலகிற்கு முறை செய்து காப்பாற்றுகின்ற இறையாக இருக்கிற ஒருவன் என்று சொன்னால் அவன் உழவன் மட்டும்தான். இதே குரலையைத்தான் பாரதியும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார். மேலும் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற ஐயனின் வரியை வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று இன்னும் கொஞ்சம் வேகமாக சொன்னார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றான் வள்ளுவன். இதைத்தான் ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றான் பாரதி. அதே நேரத்தில் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் வள்ளுவனின் வரிக்கு இன்னும் மெருகூட்டும் வகையில் 4ஆம் தலைமுறையை பார்நாவிதினும் உன் சித்தப்பன் ஆவான் என்று பாரதி ஓங்கி நெற்றி பொட்டில் அறிந்தார் போல் சொன்னார். ஐயன் திருவள்ளுவர் ஒரு மனிதன் புற அடையாளங்களை வைத்து அவனின் அகத்தை எடை போடாது என்பதைத்தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்றார். ஆம், ஆடை பாதியாக இருக்கலாம், ஆனால் அதுவே நீதியாக விடக்கூடாது. அடையாளங்கள் நமக்கு ஒரு முகவரி அட்டையாக இருக்கலாமே தவிர அதுவே நம் முகமாக மாறிவிடக்கூடாது. ஆகவே தான் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொன்னதோடு நின்று விடாமல் உலகம் பழித்ததை
ஒழித்துவிடு, முதலில் அது போதும் என்று ஓங்கி உரைக்கச் சொன்னான் ஐயன் வள்ளுவன். இதைத்தான் பாரதியம் மிக அழுத்தமாக சொல்கிறான். காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் போதும் என்றான். பக்தி என்ற பெயரில் எப்போதும் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்வதும் கடிந்து கொள்வதுமாக வாழுகிற அவலத்தை போக்கவே தெய்வம் பல பல சொல்லி பகைத்தீயை வளர்ப்பவர் மூடர். 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் என்று தூங்க விடாமல் செய்யுமாறு எடுத்துச் சொன்னவன் பாரதி. இதற்கு மேலாக இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகேற்றியான் என்றான் ஐயன் வள்ளுவன். ஆம், ஒரு மனிதன் யாசகம் பெற்றுத்தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகமும் இந்த உலகை ஆளுகிற சக்திகளும் அழிந்து போகட்டும் என்றான் வள்ளுவன். இதையே பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழைத்திடுவோம் என்று ரௌத்திரத்தோடு பிறப்பு என்று சொல்ல முடியாத ஒரு கேள்வி, இறப்பு கேள்வி கேட்க முடியாத ஒரு பதில் என்பார்கள் நம் பெரியோர்கள். இதனைத்தான் பிறப்பு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி, இறப்பு கேள்வி கேட்க முடியாத பதில் என்பார்கள் நம் பெரியோர்கள். இதைத்தான் ஐயன் வள்ளுவர் நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்கிறார். நேற்று இருந்தவன் இன்று இல்லை, இன்று இருப்பவன் நாளை இருப்பானா தெரியாது, இதற்குள்ளே இத்தனை ஆட்டம் ஏன்? இதைத்தான் பாரதி நிலச்சுமை என வாழாதே மாநிலம் பயனூர் வாழ் என்கிறார். நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறோம் என்று பெரிதல்ல, நாளைய தலைமுறைக்கு நாம் என்னென்ன செய்திருக்கிறோம், ஏதாவது செய்திருக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. வினையே ஆடவர்க்கு உயிரே என்கிறது தொல்காப்பியம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்கின்றான் ஐயன் வள்ளுவன். பாரதி இதன் அடியொற்றித்தான் பொருள் இல்லாருக்கு இனம் இல்லை, துணை இல்லை என்று அழுத்தமாக சொல்கிறார். ஆகவே பொருளை தேடுவது எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு சிறப்போ அதற்கு மேலே நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டியது எதற்காக பொருள்களை தேடுகிறோம் என்பதுதான். ஆம், ஈதருக்கு செய்ய பொருளை, இதைத்தான் தமிழ் அறம் என்று கூறுகிறோம். 1905ஆம் ஆண்டு ராஜதானி கலாசாலையில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாரதி வள்ளுவரை மகாகவியாக நான் ஏற்றுக்கொள்ள தங்குகிறேன் என்று கூறினான். அதே பாரதி 1916ஆம் ஆண்டு வள்ளுவருக்கு நினைவு சிலை வைக்கவும் விழா எடுக்கவும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றான். மேலும் யாம் அறிந்த புலவரிலே என்ற தொடரில் வள்ளுவனை சிறப்பிக்கின்றான். 1919இல் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பெருமைப்பட கூறுகின்றான். இவ்வாறு ஒரு காலத்தில் வேதங்களை கொண்டாடிய வள்ளுவத்தை விலக்கி வைத்தவர்களும் கூட காலப்போக்கில் வள்ளுவத்தைத்தான் தங்களுடைய பேச்சாக எழுத்தாக கொண்டார்கள் என்பதுதான் வள்ளுவத்தின் மாபெரும் வெற்றி. எனவே வள்ளுவமும் பாரதியும் என்ற கட்டுரை வாசிக்க வாய்ப்பு வழங்கிய நட்பு தமிழ் வட்டத்திற்கும் கருத்தரங்கு தலைமைக்கும் உடன் இருக்கிற கருத்தாளர்களுக்கும் அறிவுசால் சான்றோர் பேரவைக்கும் என் வணக்கமும் நன்றியும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையா, மிகச்சரியாக 6.5 உங்களுடைய அந்த மணித்துளி சரியாக நிறைவு செய்ததற்கு வாழ்த்தும் நன்றியும். பாரதி பொதுவாக ஆய்வாளராக இருந்தாலும் அறிஞர்களாக இருந்தாலும் வளர்நிலை மாற்றம் உண்டு. முதல்ல ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதனுடைய பார்வை நமக்கு வேறு மாதிரி தெரியும். கொஞ்ச நாள் கழித்து அதே செய்தியை பார்க்கிறப்ப அதில் இருக்கிற சில நுட்பங்கள் நமக்கு விளங்கும். திருக்குறளை முதல்ல உரை எழுதினவங்களுக்கும் கொஞ்ச நாள் கழித்து அதை சிந்திச்சவங்களுக்கும் வேறுபாடு உண்டு. அதை நம்ம பார்க்கலாம். அப்படி பாரதியின் அடிப்படை நிலை என்பது வேறு. பின்னால் அவர் வளர்ந்து வந்த நிலையில் வள்ளுவத்தை எப்படி பார்த்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுதுதான் அந்த வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு இன்றைக்கு உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது யாரால் என்று கேட்டால் வள்ளுவனால் என்று பதில் சொல்கிறார். இன்னும் அவருடைய கட்டுரை வடிவங்கள் நிறைய இருக்கின்றன, வெளிவராத கட்டுரை வடிவங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அந்த கட்டுரையில் ஒரு முத்தாய்ப்பான ஒரு செய்தியை சொல்வார். தமிழர்களுடைய வேதம் எதுவென்றால் அது திருக்குறள் என்று பதிவு செய்கிறார் அவருடைய பாரதியினுடைய கட்டுரையில். இப்பொழுது வேதம் எல்லாருக்கும் என்பது ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இந்த தமிழர்களுக்கான வேதம் என்பது என்ன என்றால் அது திருக்குறள் தான் என்று
பாரதி சொன்ன கட்டுரை இருக்கிறது. கட்டுரையாக்கத்தில் அப்படியான ஒரு சிந்தனை இருக்கிறது. தான் பொதுமக்களுக்காக சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்ற அந்த கருத்தியலில் பின்னாளில், முன்னாளில் அல்ல, பின்னாளில் பாரதி வள்ளுவத்தை தொடாமல் எந்த ஒரு சமூக சீர்திருத்த பாக்களை, கதைகளை, கட்டுரைகளை, நகைச்சுவை துணுக்குகளை அவர் எழுதியதே இல்லை என்பது நாம் படித்ததில் அறிந்து கொண்ட செய்திகள் என்பதை தாண்டி உள்ளீடாக அத்தனையையும் மதிப்பிற்குரிய ஜாகிர் ஐயா அவர்கள் வள்ளுவத்தை பாரதி எப்படி பார்த்திருக்கிறார் என்று அந்த தோய்வை நமக்கு அழகாக சொல்லி சென்றார். ஜாகிர் ஐயா அவர்களுக்கு உள்ளபடியே பேரன்பையும் நன்றியையும் உரித்தாக்கி வருகின்றோம். தொடர்ந்து இந்த இனிய கருத்தரங்கில் வள்ளுவமும் புரட்சி கவிஞரும், மிக தேர்ந்து தெளிந்த புரட்சி கவிஞர் அம்மா அவர்கள், அனார்கலி அம்மா அவர்கள், பேராசிரியர் அனார்கலி அம்மா அவர்கள் உரை வழங்க வருகிறார். நட்பு தமிழ் வட்டத்தின் 5வது ஆண்டு விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு முழுமுதற் காரணமாக இருக்கக்கூடிய நட்பு தமிழ் வட்டத்தின் அனைத்து நண்பர்களுக்கும், சான்றோர்களுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தொல்காப்பிய மன்றம், திருக்குறள் மாமன்றம், மதுரை வாசகர் வட்டம், உலக தமிழ்ச்சங்க அமைப்பு, இப்படி பல்வேறு அமைப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், பெருந்திரளாக குடும்பமாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மிக முதற்கண் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, மிக அந்த ஒரு நிகழ்வு வெற்றி பெறுவதற்கு முதல் காரணம் அதனுடைய நேர மேலாண்மை என்பார்கள். மதிய உணவுக்கு முன்பு அந்த கடைசி நிகழ்ச்சி மட்டும் கொஞ்சம் காலதாமதம், ஆனால் அதை ஈடு செய்வது போல் நாம் கொஞ்சம் முன்னாடியே இந்த நிகழ்வை ஆரம்பிச்சிட்டோம். ஆக இந்த விழாவானது மிக அருமையாக வெற்றியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நான் இப்பொழுது உங்களோடு ஒரு சில கருத்துக்களை மட்டும் வள்ளுவமும் பாரதிதாசனும் எப்படி இணைந்து செல்கின்றார்கள், எந்த இடத்தில் வேறுபட்டு நிற்கிறார்கள் என்பதை மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் பதிவு செய்கின்றேன். வள்ளுவர், பாரதிதாசன் இருவருமே வெவ்வேறு காலகட்டங்கள், ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் இடைவெளி விட்டு தோன்றிய பெருமக்கள். இவர்கள் இருவருடைய கருத்துக்களும் அவர்கள் சார்ந்திருந்த காலத்தின் கல்வி, தனிமனித வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, அதன் நடைமுறை, ஆட்சி, இவற்றின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்கள். எப்படி பார்த்தாலும் அந்த 2 பேருடைய கருத்துக்களும் வறண்ட மனதிலிருந்து எழுந்தவை அல்ல. இன்றைய காலம் வரைக்கும் அந்த இரு பெருமக்களும் பதிவு செய்த கருத்துக்கள் தனி மனித வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, சமுதாய வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, பெருந்துணையாக இருந்து வருகின்றது. தமிழ் இலக்கிய உலகிலே கம்பனுடைய காலத்திற்கு வரைக்கும் தமிழ் இலக்கியம் எப்படி இருந்தது என்றால், அதாவது சங்ககாலம் தவிர அதற்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக, அதாவது அவர்களுடைய வள்ளலை பாடுவதாகவோ அல்லது ஒரு அரசனை பாடுவதாகவோ அல்லது ஒரு புரவலனை பாட வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. காரணம், புலவர்களுடைய வாழ்க்கை முறை அவ்வாறு இருந்தது. எனவே பாடுகின்றவர்களுக்கு பொருள் தேவைக்காக அவர்கள் பாடினார்கள். இந்த புரவலர்கள் தங்களுடைய மன மகிழ்ச்சிக்காக அவர்களுக்கு பொருள் உதவி செய்தார்கள். இது ஒரு கட்டாயமாக தமிழ்நாட்டில் இருந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய சூழலில் தமிழகத்தில் கம்பனுக்கு பின்னாடி 2 ஆளுமைகள் தோன்றினார்கள். அந்த ஆளுமை ஒன்று பாரதி, இன்னொன்று பாரதிதாசன். பாரதி தோன்றிய காலத்தில் அவனுடைய வாழ்க்கை சூழல், அவனுடைய அந்த காலகட்ட சூழல் எப்படி இருந்தது என்றால், கட்டாயமாக அந்த இலக்கியத்தினுடைய போக்கினை மாற்றக்கூடிய ஒரு சூழல் தேவைப்பட்டது. அவன் அங்கு தன்னுடைய படைப்பை, கவிதையை அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கொண்டான். பாரதி இந்திய தேசியத்தை தனது ஊடு பொருளாக அமைத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த கட்டாயத்தின் இடையே இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, இந்த சமுதாயம் எப்படி மாற வேண்டும் என்பதையெல்லாம் அவன் சிந்தித்து அவற்றையெல்லாம் தன்னுடைய படைப்புகளில் வைத்து கொண்டான்.
இந்த நாட்டினுடைய அடிமை தீர வேண்டும் என்று சொன்னால் முதலில் பெண்ணடிமை தீர வேண்டும் என்று முதலாக தன்னுடைய கவிதைகளில் படைப்புகளில் பெண்ணடிமையை மிக வீரியமாக கொண்டு வந்து சேர்த்தவன் பாரதி. இந்த பாரதியை கண்டு பழகுவதற்கு முன்பே கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு பின்னாடி பாரதியினுடைய படைப்புகளை, பாரதியை பார்ப்பதற்கு முன்பே பாரதிதாசன் பாரதியுடைய படைப்புகளை படித்தான். ஒரு கட்டத்தில் பாரதியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பாரதி யார் என்று தெரியாமலேயே அவனுடைய கவிதையும் உரையும் கேட்டு யார் இவர் அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐயர் என்று அவருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். அதற்கு பின்பு பாரதியை பாரதிதாசன் குருவாக ஏற்றுக்கொண்டார். எப்படி பாரதிக்கு இந்திய தேசியம் ஒரு ஊடகமாக இருந்ததோ அதுபோல பாரதிதாசனுடைய காலத்தில் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் புறையோடி போன ஒரு சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாயத்தை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே அவன் தமிழ் தேசியத்தை ஒரு ஊடகமாக எடுத்துக்கொண்டான். பாரதி இந்திய தேசியம் முழுமையை எடுத்துக்கொண்டான். பாரதிதாசன் தமிழ் தேசியத்தை ஒரு பாடுபொருளாக ஒரு ஊடகமாக எடுத்துக்கொண்டான். இப்போ அதுவல்ல பேசுகின்ற பொருள். இப்படி பேசுகின்றவர்கள் காதலை பற்றி பேசுகின்ற பொழுது 2 பேருமே காதலை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற பொழுது வள்ளுவன் காதல் பதின்ம காலத்தில் தோன்றுகின்ற, பதின்ம வயதில் தோன்றுகின்ற காதலை பற்றி மிக அழகாக ஒவ்வொரு கருத்தையும் ஒரு சின்ன சின்ன திரைப்படம் போல, ஒரு குறும்படம் போல காட்டி செல்கின்றார். ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கின்றாள், காதல் உணர்வோடு பார்க்கின்றாள். ஆனால் அவளால் நேரடியாக பார்க்க முடியலை. அப்போ அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, பார்க்காதது போல பார்த்து ஆனால் பார்க்கிறாள். அது எப்படி பார்க்கிறாள் என்றால் தன்னுடைய ஒரு கண்ணை சாய்த்து சிரித்து பார்க்கிறாள். அவள் பார்க்கின்ற பொழுது கண்ணானது சிரிக்கிறது என்றார். இதே கருத்தை பாரதிதாசன் சொல்லுகின்றார். ஒரு இடத்துல அதுக்குள்ளே பெல் அடிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல வேறுபடுறாங்க. வள்ளுவன் பதின்ம காலத்தில் தோன்றிய காதலை வரிசையாக சொல்லுகின்றார். பாரதிதாசன் அந்த காதலை சொல்லிவிட்டு முதுமை காதலை பேசுகின்ற ஒரு பேராசானாக இருக்கின்றார். அந்த முதுமை காதலை சொல்லுகின்ற பொழுதுதான் பாரதிதாசன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். பதின்ம காதலே பதின்ம வயசில், அதாவது 12 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே அவங்களுக்கு காதல் வருது. அந்த காதல் திருமணமாக மாறிவிடுகின்றது. 70 வயதை தாண்டுகின்றார்கள். அப்போ அந்த தலைவன்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய காதல் இன்னும் இருக்கா அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறாரு, இன்னைக்கு இருக்குது. எப்படி இருக்கிறது தெரியுமா? புது மலர் அல்ல, அவள் புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, அப்படி சருகாகி போன உடம்பு. அவளுடைய சதிராடும் நடையால் அல்ல, நடந்தாவே தடிக்கி விழுந்துருவாள். அவளுடைய முகம் மதிமுகம் அல்ல, கண்கள் அல்ல, குழிதான் இருக்கு. ஆனாலும் அவள் மீது எனக்கு காதல் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. எப்படி என்றால் ஒரே ஒரு சொல்லுதான் இன்னும் எனக்கு இருக்கிறது, அவள் இருக்கின்றாள் என்ற ஒன்றே எனக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த முதுமை காதல். இது அப்போ அவனுக்கு மட்டும்தான் அவன் மேலே காதலா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவட்ட போய் கேட்குறாங்க, உங்களுடைய ஐயன் மீது, உன்னுடைய தலைவன் மீது, உன்னுடைய வீட்டுக்காரர் மீது உனக்கு அன்பு இருக்கிறதா அப்படின்னு. அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னுடைய கை கால் செவி புலன் அனைத்தும் ஓய்ந்து விட்டன. அப்போ எல்லாமே மனசு மறந்து போயிருக்கணும் இல்லையா? 5 புலன்களும் ஓய்ந்து போயிடுச்சுன்னா மனசு அதில் ஒன்று தானே. அப்படி இல்லை, மாறனை சுமந்தம் நெஞ்சம் மட்டும் இன்னும் இருக்கின்றது அப்படின்றது. என்னுடைய கை ஓய்ந்தது, கால் ஓய்ந்தது, செவி ஓய்ந்தது, கண் ஓய்ந்தது. ஆனால் என்னுடைய மாறனாகிய என்னுடைய கணவனை தலைவனை சுமந்த நெஞ்சம் மட்டும் இன்னும் உயிரோடு உயிர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வள்ளுவர் சுட்டிக்காட்டாத அந்த முதுமை காதலை பாரதிதாசன் சொல்லுகிறார் என்று சொல்லி நேரம் அதிகமாக எடுத்ததுக்காக வருத்தத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. பேராசான் வள்ளுவர் சொன்ன காதல் பதின்ம காதல், பாவேந்தர் சொன்ன காதல் முதுமை காதல். பொதுவாக இந்த பேராசிரியர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய செய்தி என்னென்னா, இந்த கட்டுரை அல்லது பேச்சு என்று வந்துவிட்டால் சரியாக ஒரு ஒப்பீட்டு உரையோடே கொண்டு செல்வது வழக்கம். அது அந்த பட்ட ஆய்வு என்பது அப்படி வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அந்த ஆய்வு போலவே வள்ளுவர், பாரதிதாசன்
3 பேரையும் ஒப்பிட்டு தொடங்கி தலைப்பிற்குள் நுழைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு நீங்கள் திரைப்பட பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, பாவேந்தருடைய பாட்டு. துன்பம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா திருக்குறள் எடுத்து படியா துன்பம் போயிடும் அப்படின்னு சொல்லுவார். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, கேட்டிருக்கமா? பழைய பாட்டு. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படி வரும். அதில் குறிப்பாக சொல்லுவார், அந்த திருக்குறளில் இருக்கின்ற அந்த செய்திகளை தமிழ் இறையனார் வழங்கிய திருக்குறள், திருவள்ளுவனுக்கு இறையனார் என்று பெயர் கொடுத்து பாவேந்தர் அவர்கள் பாடியிருப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த செங்கதிர், வானத்திற்கு செங்கதிர் ஒன்று இருக்கும், நல்ல சோலைகள் புன்னைகள், அந்த சோலைகளுக்காக காவிரி என்கின்ற ஒரு ஆறு இருக்கிறது. மனித பண்புகளுக்காக ஒரு நூல் இருக்கிறது என்றால் அதுதான் திருக்குறள் என்று சொன்னவர் பாவேந்தர். முழுமைக்குமாக வள்ளுவத்தில் தோய்ந்து கிடப்பவர் அவர். நிறைய பார்க்கலாம். காலத்தின் அருமை கருதி ஒரு எல்லைக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அம்மா அவர்கள் முதுமை காதல் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி வாழணும். ஒரு செய்தி தான், உடம்போடு உயிரிடை அண்ணன் அப்படி வச்சுக்குவோம். உடம்போடு உயிரிடை அண்ணன், அது பின்னாடி வர்றது மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று ஒரு ஆண்மகன் பேசுவதாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆண்மகன் பேசுறது அப்படின்னு விட்டுட்டு உடம்போடு உயிரிடை என்ன, இந்த உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு என்ன என்றால் அது இளமை காதல் தாண்டி முதுமையாக இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் இறுதி நிலைப்பாடு வரைக்கும் அந்த உயிரும் அதாவது எலும்பும் சதையுமாக இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று சொல்லாமல் சொல்லி செல்லுகின்ற தன்மை இந்த திருக்குறளுக்கு உண்டு. அந்த உடம்போடு உயிரிடை என்ன, அது பதின்மை காதலை தாண்டி முதுமை காதலில் இணைத்து பார்க்கலாம் என்ற நிலையில் அருமையாக வள்ளுவத்தில் பாவேந்தர் என்று கருத்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு, சர்மிளா அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும், அனார்கலி அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் உருவாக்கி மகிழ்கின்றோம். நன்றி அம்மா, நன்றி. தொடர்ந்து வள்ளுவமும் பட்டுக்கோட்டையும், இவங்க 2 பேரும் ஐயா கூட எனக்கு ஜாகிர் ஐயா கூட ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம். அனார்கலி அம்மாவை இன்றைக்கி தான் சந்திக்கிறோம். ஆமாம், அது பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் தங்கையா கூட நிறைய பழக்கம் இருக்குது. ஏன்னா அவரை நிறைய அறிமுகப்படுத்தினோம்னா சிக்கிக்கிடுவோம், நேரம் சிக்கலாயிரும். ஆகவே அவர் பேராசிரியர் முனைவர் தங்கம்மையா அவர்கள் வள்ளுவமும் பட்டுக்கோட்டையும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்க அழைக்கின்றோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வள்ளுவனை சொல்லுகிற போது முதல் திருக்குறளை சொல்லாமல் போனால் எப்படி? வள்ளுவரும் பட்டுக்கோட்டையாரும் பேசுவதற்கு முன்பாக 30 வினாடிகள் வேறொன்றிற்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகம் ஏன் இன்னும் நிலையாக இருக்கிறது என்று கேட்டால், உண்டால் அம்ம இவ்வுலகம் என்று புறநானூறு சொல்லுகிறது. ஏன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன். நாம் இங்கே இப்படியான ஒரு நிகழ்வு நடத்தி கொண்டு இருக்கிற போது அருகிலே இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாவில் நிலச்சரிவில் பல 100 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்பாக சென்று பார்த்தால் ஊபியில் ஏதோ ஒரு சாமியாரை பார்க்க போகிறதுக்கு ஒரு 200 பேருக்கு மேலே செத்து போனான்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் பார்த்தோம் அப்படின்னா கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 100 பேருக்கு மேலே செத்து போனான். ஆக இங்கே இந்த உலகத்தில் இது மாதிரி நிகழ்வுகள் ஏராளமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவுக்கு ஒவ்வாமையாக அல்லது இயற்கை சீரழிவினால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம் ஏன் இன்னும் நிலையாமல் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்குன்னா, இது போன்ற இலக்கியங்கள் நடத்துவதனால தான் இந்த உலகம் நிலையாமல் இயங்கி கொண்டே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, பெரியாரை ஞாபகப்படுத்துகிறோம், வள்ளுவரை ஞாபகப்படுத்துகிறோம், பாரதியாரை ஞாபகப்படுத்துகிறோம், பாரதிதாசனை ஞாபகப்படுத்துகிறோம், பட்டுக்கோட்டை ஞாபகப்படுத்துகிறோம். ஞாபகப்படுத்தும் மருந்து மட்டும்தான் நமது படையா என்றால் இல்லை.
கடைபிடிக்க வேண்டும் என்று முதன்மையிலே சொன்னார்கள். கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோம். வாழ்க்கை வாழ்வதற்கானது. நான் அப்படி போகிறேன் வள்ளுவரும் பட்டுக்கோட்டையும். ஏன் பட்டுக்கோட்டைக்கும் வள்ளுவருக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, நமக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. வள்ளுவனை படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நற்குணர்ந்தோர் உள்ளுவர ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்று சொல்லுகிறார். உள்ளுவரோ ஒரு குலத்துக்கு மனு நீதி, அல்லது ஒரு நீதி தானங்கய்யா, அதை எது மாற்றியா சொல்லிட்டேன்னா மனு நாதி. சரி, மனு நாதி தான். மனு நீதி கூட இல்லை, அது மனு நாதி தான், உண்மைதான். அப்போ வள்ளுவரை சரியாக நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா வேறு எதையும் நம்ம சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட்டுக்கோட்டையை பொறுத்தளவில் பட்டுக்கோட்டையினுடைய பார்வையில் அல்லது பட்டுக்கோட்டையும் வள்ளுவரையும் நம்ம ஒன்றா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பட்டுக்கோட்டையை ஒரு பாட்டு பாடுறாரு. வள்ளுவர் வழியினிலே இனி வாழ்க்கரதம் செல்லுமே, வள்ளுவர் வழியினிலே இனி வாழ்க்கரதம் செல்லுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. சார், இந்த பாட்டுக்கும் நமக்கு என்னென்னா, வள்ளுவருடைய பாதையில் நம்ம போனோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருடைய பாடல்லே பதிவு பண்ணுறாரு பட்டுக்கோட்டை. இன்னொரு இடத்துல வள்ளுவ பெருமான் சொல்லிய வழியில் வாழ்வது அறிவுடைமை, அதுவும் சொன்னது பட்டுக்கோட்டை தான். ஏன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பட்டுக்கோட்டை வள்ளுவருடைய வாழ்வியலில் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கான பாடல்களாக இதை நம்ம சுட்டி காட்டுறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, பட்டுக்கோட்டை வாழ்ந்த காலங்கள் ரொம்ப குறைவு, 29 ஆண்டுகள் தான். 29 ஆண்டுகளில் அவன் படித்த நூல்கள் அதிகமாக இருப்பதில் மிக முக்கியமான ஒரு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா வள்ளுவர். அதனால தான் அந்த பாடலில் அவர் எழுதுகிறார். ஏதோ மேம்போக்காக அவர் பாடலை. அவர் பாடுவதற்கான காரணம் வள்ளுவத்தை மிக நன்றாக உணர்ந்து கொண்டு தான் அவருடைய பாடல்கள் இயற்றப்பட்டு இருக்கிறது. அவர் வெறுமனே பாடல்களாக இல்லை, அவருடைய சிந்தனை சமூக சிந்தனையாக, உளவு பற்றிய சிந்தனையாக, பெண்ணிய சிந்தனையாக, எல்லாவற்றிலும் தன்னுடைய சிந்தனைகள் இருந்திருக்கிறது என்பதற்கு வள்ளுவருடைய பாடல் நமக்கு தெரியும். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாது எல்லாம் பொறுத்து ஒரு இடத்துல சொல்கிறார் வள்ளுவர். இன்னொரு இடத்துல உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் பிழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்லிட்டு 2 திருக்குறள், 10 திருக்குறளுமே உழவு பற்றி தான் இருக்குது. ஆனால் பட்டுக்கோட்டையை பொறுத்தளவில் அதை உள்வாங்கி கொண்டு அவர் ஒரு பாடல் எழுதுகிறார். ஓதுவார் தொழுவாரெல்லாம் உழுவார் தல கடையிலே, ஓதுவார் தொழுவாரெல்லாம் உழுவார் தல கடையிலே, உலகம் செழிப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. ஏர் எந்த பாதையில் போதும் அதை வாழ்க்கையை நடக்கும்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு? வள்ளுவருடைய அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்படியே எழுதுறாரு. சரி, இது உழவுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் நேர்மை அப்படிங்கிறது முக்கியம். நேர்மையிலிருந்து தவறி போட்டோம்னா வாழ்க்கை ஒரு முறையான வாழ்க்கை அமையாது. அதை தெரிந்து கொண்டு தான் வள்ளுவருடைய திருக்குறளை உள்வாங்கி கொள்கிறார். எற்றன்று இறங்குவ செய்யற்க, எற்றன்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. இது என்ன சார் பொருள்? நாம் செய்யக்கூடிய செயல்கள் தூய்மையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த செயல் நல்ல செயல் ஆகாது. இதை எங்கே இருந்து உணர்ந்து கொள்கிறாருன்னா, அவருடைய பாட்டில் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. நேர குழந்தையை பார்த்து சொல்கிறதுக்கு காரணம், அவர் சமூக சூழலை சொன்னாலும் கூட சமூகத்திற்கு பின்னால் அவர் வள்ளுவத்தை நன்றாக படித்திருந்தார், உணர்ந்திருந்தார். அதனால தான் சொல்கிறான், எப்பயுமே நேர்மையாக இருக்கணும், தவறு நடந்துருச்சுன்னா அதை சரி பண்ணிக்கிறணும். அது சரி பண்ண தெரில அப்படின்னா நம்ம மனிதர்களாக இருப்பதற்கு லாயக்கற்றவர்கள் என்பது போல் அந்த பாடலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் சொன்னதுனால நிறைய விஷயங்களை கடந்து போயிட்டுருக்கிறான். அச்சத்தை பற்றி எப்பயுமே அச்சப்படுவது மனிதனுக்கு அழகல்ல. அச்சம் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அழகல்ல, இன்னும் சொல்ல போனால் மனிதர்களுக்கே அழகல்ல. ஆகையினால அவர் பாடுறாரு, எங்கே இருந்து எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள். வள்ளுவம் பொறுத்தளவு நமக்கு தெரிஞ்ச பாடல் தான். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், எல்லாருக்கும் தெரியும் தான். இதை எங்கே எடுத்து பாடுறாரு? அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, பட்டுக்கோட்டை பாட்டு. அன்பு மனம் கனிந்த பின்பு அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையாம் அப்படின்னு பாடிட்டு அப்படியே தொடர்ந்து போகிறது. அஞ்சுவதில் அஞ்சு நின்றால், அஞ்சுவதில் அஞ்சு நின்றால் அச்சமாகுமா, அன்பு மனம் கனிந்த பின்பு புரியாமல் போகுமா, அஞ்சுவதில் அஞ்சு நின்றால் அச்சமாகுமா,
அன்பு மனம் கனிந்ததும் புரியாமல் போகுமா, அப்படி அந்த பாட்டு தொடர்ந்து போகுது. அப்போ அஞ்ச வேண்டிய இடங்கள்ல அஞ்ச வேண்டுமே தவிர அஞ்ச வேண்டாத இடத்துல அஞ்சக்கூடாது. அப்போ பெண்கள் எந்த இடத்துலையும் அஞ்சாமல் இருக்க வேண்டியது கடமை அப்படிங்கிறத சுட்டி காட்டுற விதமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, அவர் பெரும்பாலும் சமூக பார்வை எப்பயுமே உண்டு, அனைவரும் சமம் அப்படின்ற இடத்துல ரொம்ப தெளிவாக நின்னார். நமக்கு தெரியும் வள்ளுவத்தினுடைய குரல் ஏற்கனவே சொன்னவங்க கூட சொன்னாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான், எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறளா. இதை எங்கே போய் நம்ம பட்டுக்கோட்டையினுடைய இடத்துல எங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா, மனிதரை மனிதர் சரிநிகர் சமமாய் மதிப்பது நம் கடமை அப்படின்னு ஒரு பாடலில் பயன்படுத்துகிறாரு. அப்போ இதெல்லாம் எங்கே இருந்து நம்ம பார்க்க முடியும்னா, இந்த ஒப்பீட்டு அடிப்படையில் பார்த்தோம்னா தெரியும். வள்ளுவன் பெரும்பாலும் வாழ்க்கையினுடைய நெறிகளை முறையாக சரியாக உணர்ந்து கொண்டு எழுதியவன். அங்கே கற்பனைகள் பெரிதாக இருக்காது. ஆனாலும் கற்பனைகள் இல்லாத இலக்கியங்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வள்ளுவனே ஒரு இடத்துல கற்பனை என்ன சொல்கிறாருன்னா, மலரன்ன கண்ணால் முகமொத்தி ஆயின் பலர்கான தோன்றல் மதி என்று பதிவு செய்கிறார். என்ன அப்படின்னா, மலர் போன்ற கண்களை கொண்டவள் எப்பயுமே எப்படின்னா முகம் ஒத்திருப்பது போல பலர்கான தோன்றும் நிலவு என்று ஒரு இடத்தில் பதிவு செய்த அந்த வள்ளுவரினுடைய குரலை உள்வாங்கி கொண்ட நம்ம பட்டுக்கோட்டை, கன்னத்தில் காயமென்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற படத்தில் இருக்குது. நம்ம இது மாதிரி நிறைய ஒப்பீட்டளவில் சொல்லிகிட்டே போனாலும் கடைசியாக ஒரே ஒரு வரியில் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா, சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன எழுதி கிழிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்ட்டு. இது என்னுடையது இல்லை, பட்டுக்கோட்டை வரி தான். நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம், அதன்படி இருக்கிறோமான்னு தெரியல. ஆனால் வள்ளுவத்தை அந்த இடத்துல வச்சுக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக நாம் இருக்கமா அப்படிங்கிறது ரெண்டையும் பொருத்தி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா. வள்ளுவமும் பட்டுக்கோட்டையும் என்ற தலைப்பில் பேராசிரியர் கரிசல் தங்கமையா அவர்கள் வள்ளுவத்தோடு பட்டுக்கோட்டையை இணைத்து வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கான அந்த வழிமுறைகள், உழவு, நேர்மை, அன்பு என்கின்ற அந்த செய்திகளை உள்ளடக்கி வள்ளுவத்தில் தோய்ந்து பட்டுக்கோட்டை எப்படி தோய்ந்திருக்கிறார் என்பதை கட்டுரையாக கருத்தியலாக வழங்கிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் தங்கமையா அவர்களுக்கு நன்றி. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அந்த இதை எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாருன்னா காதலில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாட்டு பாடியிருக்கிறாரு. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா என்று. அதுபோல் ஒரு ஆசிரியர் மாணவர் என்ற அந்த கலந்துரையாடலில் பாடலாகவே வரும். அப்படி வருகின்ற பொழுது சொல்லுவார், காலை மாலை திருக்குறளை படிப்பது உன் வேலை என்று பட்டுக்கோட்டை பதிவு செய்வார். அது காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் குறளை படிப்பது ஒரு மாணவருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்பது பட்டுக்கோட்டையுடைய சிந்தனையாக இருக்கிறது. அருமையாக உரை வழங்கிய தங்கமையா அவர்களுக்கு நன்றியோடு தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் வள்ளுவமும் பெரியாரும் என்ற தலைப்பிலே உரை வழங்குகிறார்கள். தம்பி பொறியாளராக சென்னையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். படிக்கின்ற காலத்திலேயே அவரது கல்லூரியில் கிட்டத்தட்ட மாநில அளவில் நடந்த பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசை வென்று கொடுத்தவர். பல பரிசையும் விருதையும் கல்லூரிக்காக வென்று கொடுத்ததோடு தான் பயின்ற ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். தம்பி நிதிஷ்குமார் அவர்கள் வள்ளுவமும் பெரியாரும் என்ற தலைப்பில் உரை வழங்க வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு தலைப்பு, வள்ளுவமும் பெரியாரும். அவனே புலவன் அவனே கவிஞன் அவனே தமிழை அறிவான் சிவனறிய வள்ளுவ தேவன் வசனத்தை மெய்யாக உள்ளுவ தேவனுளன். இவை பழைய பாடலின் வைர வரிகள். திருவள்ளுவர் என்றவுடன் நினைவுக்கு வருவது ஒரு செய்திதான். சமீப காலத்தில் திருநீறு பூசி காவி நிற உடை அணிவித்து ஒரு சனாதான துறவியாக மாற்றியதுதான் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அவருடைய குரல்களிலே அவர் இயற்கையையும் முன்னோர்களையும் மட்டுமே வழிபட சொல்லி இருப்பார் தவிர உருவ வழிபாடாக வேறு எந்த ஒரு கடவுளையும் சொல்லி இருக்க மாட்டார். வள்ளுவர் தெய்வம் என குறிப்பிடுவது கூட யார் ஒருவர் உயிர் நேயத்துடன் வாழ்கிறாரோ அவர்களுடைய உயிர்மயம் பண்புகளை வெளிப்படுத்துவதற்காகவே தெய்வம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒன்றே பொருளெனின் வேறென்ப வேறலென்றென்பவாறு சமயத்தால் நன்றே வெப்பாலுவர் விடையவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி.
இப்படி மொழி இனம் மதம் கடந்து வள்ளுவனாரால் முப்பால் மொழிந்த மொழி திருக்குறள் என்கிறது திருவள்ளுவ மாலை. தமிழ் இலக்கியங்களுள் பெரியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நூல் திருக்குறள். அதனால்தான் நீங்கள் எந்த சமயம் என்று கேட்டால் வள்ளுவர் சமயம் என்று கூறுங்கள், நீங்கள் என்ன நெறி என்று கேட்டால் குறள் நெறி என்று கூறுங்கள். அப்படி சொன்னால்தான் எந்த ஒரு சூழ்ச்சிக்காரனாலும் எந்த ஒரு பிற்போக்குவாதியினாலும் நம் முன்னால் நிற்க முடியாது. ஏனெனில் இந்த உலகத்தில் திருக்குறளை எவராலும் மறுக்க முடியாது என்று அன்றே தன்னுடைய விடுதலை நாளேட்டில் கூறியுள்ளார். திருக்குறளுக்காக முதலில் சென்னையில் மாநாடு நடத்தியவரும் தந்தை பெரியாரே. சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்கும் முன்னுரிமை கொடுப்பதில் ஐயன் வள்ளுவனும் தந்தை பெரியாரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு பொருள் ஒரு எத்தகைய தன்மையாக இருந்தாலும் சரி அதன் உண்மை தன்மையை உணர்ந்திட வேண்டும் என்று வள்ளுவர் முழங்குகிறார். உன் அறிவுக்கு ஏற்றதை ஏற்றுக்கொள், இல்லையேல் விட்டுவிடு என பெரியாரும் முழங்குகிறார். இவ்வாறு ஒரு முறை மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞர் எழுந்து கேட்கிறார், எனில் நீங்கள் கூறுவதையும் நான் ஏற்கக்கூடாதா என்று. ஒரு நொடி தாமதிக்காமல் பழிச்சென்று பதில் கூறுகிறார், ஆம், நான் கூறுவதையும் ஏற்காதே, நீ சிந்தி, உன் அறிவுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை ஏற்றுக்கொள், இல்லையேல் விட்டுவிடு. இப்படிப்பட்ட துணிச்சல் ஐயன் வள்ளுவனுக்கும் தந்தை பெரியாரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. இன்று எப்போது ஒருவன் தன்னுடைய அறிவினையும் தன்னுடைய சிந்தனையும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த செயல்களை செய்கிறானோ அதுதானே உண்மையான சுதந்திரம். எனில் ஐயன் வள்ளுவனும் தந்தை பெரியாரும் காட்டுகின்ற வழிதானே சுதந்திரத்திற்கான வழி. இது அல்லவா வெற்றியின் பாதை, இது அல்லவா முன்னேற்றத்திற்கான பாதை. மது என்றவுடன் நினைவுக்கு வருவது ஒரு செய்திதான். சமீப காலத்தில் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் இழப்பீடு என்ற நற்செய்தி தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் மது என்ற போதைக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் அவன் மனிதன் என்பதனையே மறந்து போய்விடுகிறான். ஒருவன் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் சரி, ஆனால் போதைக்கு அடிமையாகிவிட்டால் ஒரு நொடி பொழுதில் மலப்புழுவாக மாறிவிடுகிறான். இதை உணர்ந்துதான் கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே படைத்துள்ளார் வள்ளுவர். கல்லினால் ஏற்படுகின்ற கொடுமையும் கல்லினால் ஏற்படுகின்ற தீமையினையும் நூல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டாம். கல்லுண்ணும் ஒருவனுடைய வாழ்க்கையை புரட்டிப்பார், அனைத்தும் உனக்கு நன்றாக புரியும். இதை வலியுறுத்தி தான் கள்ளுக்கடை மறியல் என்று ஒரு மாபெரும் போரை நிகழ்த்தினார் தந்தை பெரியார். விளைவாக தன்னுடைய நிலத்தில் உள்ள அதிக வருவாய் தருகின்ற தென்னை மரங்களை வெட்டி வீசுகிறார். இப்படி வள்ளுவனுடைய சிந்தனைகள் அனைத்தையும் செயல்களாக மாற்றி காட்டியவர் தந்தை பெரியார். இதன் மூலம் தந்தை பெரியாரை விட வேறு யாருடன் வள்ளுவனை ஒப்பிட முடியும்? இன்று சாதித்த தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாறித்தான் போனார்கள். சிலைகள் கூடாது என்ற தலைவர்களுக்கு ஊரங்கும் சிலைகள், அதனால் கலவரங்கள். இறுதியில் தலைவர்களே இல்லை தலைவர்களுடைய சிலைகளே கூண்டில் மறுபடியும் அடைக்கப்படுகின்றன. ஆம், ஆனால் பிறப்பினால் ஒருவன் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை என்ற கோட்பாட்டில் ஐயன் வள்ளுவனும் தந்தை பெரியாரும் ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள். இன்று ஜாதி மதம் இல்லை அடி பாப்பா என்று படிப்பதற்கு கூட ஜாதி சான்றிதழ் தேவைப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கிய வள்ளுவனையும் ஜாதி விட்டபாடில்லை. அவருக்கு பெரிய குடுமி உள்ளது எனில் அவர் அந்த ஜாதியாகத்தான் இருப்பார். பெரிய தாடி உள்ளது எனில் அந்த மதமாகத்தான் இருப்பார். கையில் ஆணி உள்ளது எனில் அந்த ஜாதியாகத்தான் இருப்பார். கையில் பண ஓலை உள்ளது, நிச்சயம் அந்த ஜாதியாகத்தான் இருப்பார். இறுதியில் வள்ளுவர் மதம் மாறினார் என்ற செய்திதான் காதுகளுக்கு வருகிறது. இன்று வகுப்பறைக்கும் ஜாதி தேவைப்படுகிறது, கல்லறைக்கும் ஜாதி தேவைப்படுகிறது. அதிலும் நெருப்புக்கு ஒரு ஜாதி, நிலத்துக்கு ஒரு ஜாதி. ஆனால் வள்ளுவத்தில் இந்த ஜாதி என்பதற்கே இடமில்லை. பேதமில்லா பெருவாழ்வே மேலான இடம் என்று பெரியார் முழங்குகிறார். இதன் மூலம் ஜாதிய எதிர்ப்பில் ஐயன் வள்ளுவனும் தந்தை பெரியாரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகவே காணப்படுகிறார்கள். எப்போது ஜாதி அழிந்து சாந்தி பிறக்கிறதோ, எப்பொழுது மதம் அழிந்து மனிதம் பிறக்கிறதோ, இனம் அழிந்து இன்பம் பிறக்கிறதோ, அப்பொழுதே பொது உடைமையானது வளர்கிறது. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தையிலும். இந்த பாடல் இருவருக்குமே பொருந்தும், ஐயன் வள்ளுவனுக்கும் தந்தை பெரியாருக்கும். ஆனால் அவருக்குடைய தாடி கருப்பு நிறம், அது மட்டும்தான். ஆம், வள்ளுவர் எழுதினார், பாரதி பாடினார். வள்ளுவர் எழுதினார், பாரதிதாசன் பாடினார். வள்ளுவன் எழுதினார், பட்டுக்கோட்டை பாடினார். ஆனால் வள்ளுவர் எழுதினார், பெரியார் ஒருபடி மேலே சென்று போராடினார்.
ஆம், இறுதியாக எப்பொழுது அறத்தினை கொண்டு அரசியலானது நிர்ணயிக்கப்படுகிறதோ, எப்பொழுது அன்பு உடையவன் உயர்ந்தவன் என்றும் அன்பில்லாதவன் தாழ்ந்தவன் என்றும் வகைப்படுத்தப்படுகிறதோ, அப்பொழுதே உலகில் அமைதியானது நிலவு பெறுகிறது. அவை எங்குள்ளது என்றால் ஐயன் வள்ளுவனுடைய சுவடியிலும் தந்தை பெரியாருடைய கைத்தடியிலும் உள்ளது. இறுதியாக வள்ளுவனையும் பெரியாரையும் வாசிப்போம், வாழ்க்கையை யோசிப்போம். நன்றி. நன்றி தம்பி. வள்ளுவத்தையும் ஒப்பு நோக்கிய உரை. வள்ளுவத்தில் தோயாதவர் இல்லை. நான் சில இடங்களில் சொல்லுகின்ற செய்தி தான் அது. யார் பெரியவர், இவர் பெரியவர், இவர் சிறியவர், இவர் சொல்கிறார் ஏற்றுக்கொள்வோம், இவர் சொல்கிறார் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்று நமக்கு நாமே கற்பனை செய்து கொள்வது தேவையில்லை. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறட்பாக்களுக்கு விளக்கம் தந்தை பெரியார் அவர்கள் என்பதை நாம் பல இடங்களிலே சொல்லுகிறோம். அவர் இந்த ராமசாமி சொல்றாங்கிறதுக்காக அவன் சொன்னதை அத்தனையும் நீ கடைப்பிடிக்க வேண்டிய தேவையில்லை. பெரியார் சொல்றது, இந்த ராமசாமி சொல்றாங்கிறதுக்காக நீ அத்தனையும் கடைப்பிடிக்க வேண்டியது தேவையில்லை. உன் அறிவு கொண்டு இதை யோசிச்சுப்பார், சிந்திச்சுப்பார். சரி அப்படின்னு உன் அறிவு சொன்னால் ஏற்றுக்கோ, இல்லைன்னா விட்டுரு. பெரியார்னு ஒரு ஆள் உனக்கு தேவையில்லை, ராமசாமின்னு ஒரு ஆள் உனக்கு தேவையில்லை. இது தந்தை பெரியார் அவர்களுடைய சொல். நேரடியாக வள்ளுவத்தின் அந்த குறளுக்கு அப்படியே வாழ்வியலாக வாழ்ந்து காட்டியவர், எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதை மிகச் சரியாக கொண்டு செல்ல மறந்திருக்கிறது வேறு. நாம் எப்பொழுதுமே சித்தாந்த கருத்தியல்களை தெளிவாக உணர்த்துவது இல்லை. அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய சித்தாந்தங்கள் பலவற்றை தொலைத்து விட்டுத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம் என்பது வரலாறாக இருக்கிறது. இது கொஞ்சம் தெளிந்தால் தெரியும் என்ற நிலையிலே மிக அருமையான உரை, ஒரு தெளிந்த பேச்சாளருக்கு உரிய உரையை வழங்கிய நிதிஷ்குமார் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து எப்பொழுதுமே தனித்தன்மையுடையது பெண்மை. இந்த உலகின் முதல் அரசி, முதல் வழிகாட்டி என்றால் அது தாய்மை. எனவே அவர்களுக்கு தனித்தே வைத்திருக்கிறார்கள் வள்ளுவமும் பெண்மையும். சர்மிளாமா வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு கொடுத்த தலைப்பு வள்ளுவமும் பெண்மையும். எப்படி ஆரம்பிப்பது வள்ளுவரும் பெண்மையும் என்று ஆரம்பிக்கும் போதுதான் தெரிந்து கொண்டேன் என் கையில் இருப்பது கருப்பு மை பேனா என்று. முதலில் எழுத ஆரம்பிக்கும் போது கருப்பிலா தொடங்குவது என்று யோசித்தேன். என் மகனிடம் நீல வண்ண பேனா கேட்டேன். அவன் கொடுத்ததோ சிவப்பு. கருப்பு சிவப்பு என்னை அறியாமலேயே என்னுடன் இணைந்து விடுகிறது சில காலமாக. நான் இப்பொழுதுதான் வள்ளுவனை பார்க்க ஆரம்பித்துள்ளேன். கருப்பு சிவப்பு பற்றி வள்ளுவர் கூறியிருக்கலாம். இன்னும் படிக்க நிறைய உள்ளது, அறிந்து கொள்ள முயல்கிறேன். இந்த தமிழ் நட்பு வட்டம் மூலம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் இப்பொழுதுதான் பெண்கள் கால் பதித்த பல்வேறு துறைகளில் நிதித்துறையும் ஒன்று. அதை திறம்பட நிர்வகித்தால் நாடும் முன்னேறும். அதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வறுமையிலும் தெரிவதுண்டோ சமையலில் வல்லார் இல்லல் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் தன்னை மட்டுமல்ல தன் கணவனையும் தான் சார்ந்த குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடியவளாகவும் அந்த குடும்பத்தை பற்றி நல்ல சொல் மற்றவர்கள் கூறும்படி வாழ்ந்து காட்டுபவளாக சிறந்த பெண் என்று கூறுகிறார். இக்குறளில் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்று சொற்காத்து சோர்விலால் பொன். பெண் என்பவள் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்றைய ஆய்வு நிலைப்படி அந்த பெண்ணுக்கு சாதகமா உள்ளதா அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் பெண்களுக்கு கல்வி வேலை உரிமை கிடைத்தால் பொருளாதார உரிமையும் கிடைத்துள்ளது. அதுபோலவே சொத்துரிமையும் கிடைத்திருக்கிறது. இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் 33% இடஒதுக்கீடு மூலம் நிர்வாகத்திலும் பங்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் மற்றொரு பக்கம் சூழ்நிலையில் பெண்களிடம் எவ்வாறு நடப்பது, பெண்களை எவ்வாறு பார்ப்பது என்று நம் ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். ஒழுக்கமும் மன உறுதியுமே பெண்களுக்கு பெருமை சேர்க்கும்
என்பதே பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்ற குறளின் மூலம் வள்ளுவர் கூறியது. கற்பு என்ற சொல் இன்றளவும் சரியாக அர்த்தம் புரிந்து கொள்ளப்படவில்லை என்பதே என் கருத்து. கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும் கற்பு முக்கியமல்ல, பெண்கள் மட்டும் கற்பு இருப்பதாக பெருமையாக கூறக்கூடாது. ஆனால் வள்ளுவர் மீது எனக்கு சிறிய வருத்தம் தான். ஆண்களுக்கும் கற்பு முக்கியம், பெண்களுக்கும். கற்பென்பது ஒருக்கமாகின் இருப்பாளருக்கும் பொதுவானதாகவே இருக்க வேண்டும். கற்பு என்பது இருப்பாளருக்கும் பொதுவானதாகவே இருக்க வேண்டும். காலங்கள் மாறினாலும் இந்த ஒற்றை சொல்லை வைத்து பெண்களை அடிமைப்படுத்தும் நிலையை இன்றளவும் உள்ளது. அந்த மாற்றம் நம்மை ஒவ்வொருவருக்கும் முயல வேண்டும். இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று வள்ளுவர் கூறுகிறார். வீட்டு நலத்திற்கும் நாட்டு நலத்திற்கும் எல்லா நல்ல குணங்களையும் கொண்டவளாக ஒரு இல்லத்தரசி அமைவாளையானால் அந்த குடும்பத்திற்கு அதைவிட சிறப்பு வேறு எதுவும் இல்லை என்று ஆணித்தரமாக நம்ம சொல்றோம். ஆனால் இன்று ஒருவள் இல்லத்தை மட்டும் திறம்பட நிர்வகித்தால் அவளுக்கு கிடைக்கும் பட்டம் வீட்டில் சும்மா இருப்பவள். சும்மா தானங்க நான் இருக்கேன், சும்மா தாங்க வீடு கூட்டிட்டு இருக்கேன், சும்மா தாங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், சும்மா தாங்க ஒட்டடை போட்டு போட்டுட்டு இருக்கேன், சும்மா தாங்க இருக்கேன். காலையில் அந்த கணவர் வீட்டுக்குள்ள சொல்லிட்டு போறாங்க, நைட்டு பார்க்குறாங்க அந்த மனைவி அப்படியே படுத்திருக்காங்க. போட்டது போட்டபடி இருக்கு, பாத்திரம் விளக்கல, துணி துவைக்கல, கிளீன் பண்ணல, எதுவுமே சுத்தம் பண்ணல. நீங்க தானே சொன்னீங்க சும்மா இருக்கேன்னு, அதான் ஒரு நாள் சும்மா இருந்து பார்ப்பேன்னு சும்மா இருந்தேன். அதனால யாரும் சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் சும்மா இருந்தா வீட்டு நிலைமை கண்டிப்பாக மோசமாகிவிடும். ஆணுக்கு துணையாக இப்போ வள்ளுவர் நீ சும்மா இருக்கன்னு சொல்லி, ஆனால் ஆண்களுக்கு மத்தியில் எல்லா துறையிலுமே பெண்கள் சாதித்து வருகிறார். வள்ளுவர் இப்போது இருந்திருந்தால் பெண்களை வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று மட்டும் கூறாமல் அதனுடன் எல்லா துறையிலும் ஆண்களுக்கு இணையாகவும் ஆண்களை விட பெண்கள் சாதித்து வல்லமை பெறுகிறார் என்று எழுதியிருப்பார். ஒரு ஆணுக்கு துணையாக அவன் முன்னேற்றத்தின் எப்படி ஒரு பெண் பங்கு வகிக்கிறாளோ அதே போல் ஒவ்வொரு பெண்ணும் தன் திறமையை வெளிப்படுத்த ஒவ்வொரு ஆணும் துணை நிற்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. அறத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவதவன். வள்ளுவர் நமக்கு சொல்கிறார், தவம் துறவரம் மேற்கொண்டு எதுவும் ஆகப்போவதில்லை, இல்லறம் நல்லறமாக தொண்டரமாக வாழ்ந்து காட்டுவோம். நல்ல எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத உறவுகளையும் நட்புகளையும் பக்கத்தில் வைக்காமல் நல்ல எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும் உறவுகளையும் நட்புகளையும் நம்மை சுற்றி வைத்து இல்லறத்தை நல்லறமாக தொண்டரமாக வாழ்ந்து காட்டுவோம் வாரீர் என்று அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. வள்ளுவமும் பெண்மையும் நல்ல தலைப்பு. வள்ளுவர் மேல் உங்களுக்கு கோபம் இருக்கிறது என்று சொன்னீர்கள். ஆனால் பெண்களுக்காக குரல் கொடுத்தவன் முதல் போராளியே வள்ளுவன் தான் என்பதையும் ஒருபடி நீங்கள் சொல்லி இருக்கலாம் என்றே கருதுகிறேன். பெண்ணில் கேட்டார்கள், பெண்ணில் பெருந்தக்க யாவுள என்று கேட்ட வள்ளுவன் தான் பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று நிறைவு செய்தான். பெண்ணை விட பெருமை உடையது, சிறப்பு உடையது இந்த உலகத்தில் வேறு ஒன்று இல்லவே இல்லை என்று பொருள். பெண்ணில் பெருந்தக்கது இல் என்று நிறைவு செய்வான், இன்பத்து பாலிலே நிறைவு செய்வான். ஆகவே நீங்கள் வருந்த வேண்டிய தேவையில்லை. நன்றி. இன்னொரு செய்தி, கற்புனா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது அப்படின்னு அப்படி சொன்னவனே வள்ளுவன் தாங்க. அப்படி சொன்னவனே வள்ளுவன் தான். ஒரு குறள் இருக்கு, ஒருமை மகளிரே போல. நீ அந்த பெண்ணை மாதிரியே உனக்கும் பெருமை வரணும், பெருமை சேரணும் அப்படின்னு நினச்சா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்ணை மாதிரி ஒன்றை நீ காத்துக்கிட்டா தாண்டா உண்டு அப்படின்னு சொன்னவே வள்ளுவன். சும்மா கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்ணை அவர் பார்க்கல, பெண்ணை அவர் பேசலைன்னு. பெண்ணை வள்ளுவன் உயர்த்திய அளவிற்கு வேறு எவனும் உயர்த்தியது கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக உள்ள போகலாம், நிறைய போகலாம். அவ்வளவு செய்திகள் பெண்ணுக்காக குரல் கொடுத்த நான் பார்த்த மட்டில் முதல் பெண் இன போராளி, பெண் உரிமை போராளி என்றால் அவன்தான். அவன் காலத்தில் பெண்ணை சிறையில் வைத்திருந்திருக்கிறார்கள் என்பது வள்ளுவனுடைய பதிவு. சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும்? டே, நீ பெண்ணை சிறை வச்சிருக்கிறைய, அது என்ன செய்யும்?
அவள் தன்னை காத்துக்கிட்டா தாண்டா உண்டு, நீ அவளை சிறை செஞ்சு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அறைகூவல் விடுத்தவன் வள்ளுவன். அவ்வளோ பெரிய ஆள். மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மிக அழகாக வள்ளுவமும் பெண்மையும் என்ற அருமையான தலைப்பில் கருத்துரை வழங்கிய மதிப்பிற்குரிய சர்மிளா அம்மா அவர்களுக்கு நிறைந்த நன்றியை நட்பு தமிழ் வட்டத்தின் சார்பிலும் உங்கள் அனைவருடைய சார்பிலும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். வாழ்க. நன்றி அம்மா.